வணக்கம். மக்கள் சட்டம் நியூஸ். ராகுல் இளைஞர் நல விளையாட்டு மேம்பாட்டு மற்றும் தற்காப்பு கூட்டமைப்பின் சார்பில் தேசிய அளவிலான டென்னிஸ் பால் கிரிக்கெட் போட்டி நேபாளத்தில் நடைபெற்றது. இப்போட்டியில் சிங்கப்பூர், பங்களாதேஷ், நேபாளம், பூட்டான், இந்தியா உள்பட 5 அணிகள் பங்கேற்றன. இதில் இந்திய அணி கலந்து கொண்டு விளையாடி வெற்றி பெற்று முதலிடம் பிடித்தது. இவர்களை பாராட்டும் விதமாக புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள ஹாலில் ராகுல் இளைஞர் நல விளையாட்டு மேம்பாட்டு மற்றும் தற்காப்பு கூட்டமைப்பின் தலைவர் விஜயலட்சுமன் தலைமையில் வெற்றி பெற்ற வீரர், வீராங்கனைகளுக்கு பொன்னாடை அணிவித்து பாராட்டி கௌரவித்தார். இந்நிகழ்ச்சியில் தேசிய ஒருங்கிணைப்பாளர் கோபிகுமரன், கர்பூர் முருகேசன், ஓபிசி பிரிவு மாநில துணைத் தலைவர் சுப்பிரமணி, யுவராஜ், ராகுல் போர்ட்ஸ் மாநில தலைவர் ஆனந்தவேல், சதீஷ்குமார் உள்பட நிர்வாகிகள் மற்றும் வீரர், வீராங்கனைகள் கலந்து கொண்டனர். இதில் தலைவர் விஜயலட்சுமணன் கூறுவதை காண்போம். இன்று ராகுல் இளைஞர் நல விளையாட்டு மற்றும் அனைத்து தற்காப்பு கலை கூட்டமைப்பின் சார்பாக இந்த மாபெரும் ஒரு பாராட்டு விழா நடைபெற்றது. இந்த பாராட்டு விழா நடைபெற்ற காரணம் என்னவென்றால், இந்தியா லெவல், உலக லெவல் சார்பில் சவுத் கண்ட்ரியில் பார்த்திங்கன்னா ஒரு மேட்ச் நடந்தது, டென்னிஸ் பால் கிரிக்கெட் மேட்ச். அதில் பங்களாதேஷ், ஸ்ரீலங்கா, சிங்கப்பூர், பூட்டான் மற்றும் இந்தியா பங்கேற்றது. அந்த பங்கேற்ற அணியில் இந்தியன் அணி சார்பாக ராகுல் ஸ்போர்ட்ஸ் பங்கேற்றது. இந்த விளையாட்டு போட்டியில் ஆண்கள், பெண்கள் 2 அணிகளும் பங்கேற்றார்கள். பங்கேற்று சிறப்பாக விளையாடி வெற்றி கோப்பையை பெற்றார்கள். அதனால் அந்த அவங்களுக்கு வரவேற்பு கொடுத்து நாம் ஒரு சீல்டெல்லாம் வழங்கி அவங்க கௌரவிக்கும் வகையில் இன்றைய நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. அதன் காரணமாக இன்றைக்கி அவங்க ஃபேமிலி எல்லாத்துக்கும் கௌரவித்தோம் நாங்கள். அதனால் இது தொடர்ந்து நாங்கள் செஞ்சிட்ருக்கோம். ராகுல் ஸ்போர்ட்ஸ் ராகுல் ஸ்போர்ட்ஸ் சார்பாக இப்போ செஞ்சுட்டு இருக்கிறதுனால இன்றைக்கி சவுத்து உலக லெவலில் நம்ம இன்றைக்கி நம்மளுக்கு ஒரு பெருமையை நம்ம தேடி தந்திருக்காங்க. அதில் பார்த்தா எங்களுக்கு பெரும் மகிழ்ச்சி. ஸோ அதுக்காக தான் இந்த நிகழ்ச்சி நடத்தினோம். இந்த நிகழ்ச்சியும் சிறப்பாக முடிஞ்சது. அப்போ பார்த்தீங்கன்னா எங்களுடைய தேசிய தலைமை ஒருங்கிணைப்பாளர் கோபிகுமரன், அப்புறம் ஏபிஎன் சுப்பிரமணியன் தமிழ்நாடு தலைவர் ஆனந்தவேல் மற்றும் யுவராஜன் மாநில கலைப்பிரிவு மாநில துணைத் தலைவர், இவங்கெல்லாம் கலந்துக்கிட்டாங்க. இவங்க கலந்துட்டு எங்களை பெருமை சேர்த்தாங்க. அதனால் இவங்களோட வழிகாட்டத்தின் பேரில் நாங்கள் மீண்டும் சிறப்பாக செய்வோம் என்று கூறுகிறோம்.